சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது திருவுடையம்மன், வடிவுடையம்மன், கொடியுடையம்மன், இந்த 3 அம்மன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். அவர்களின் முக்கியத்துவத்தை பற்றியும் பார்க்க இருக்கிறோம். அதாவது, முல்லைப்பூவை முகர்ந்து பார்த்தாலே மனோவியாதி படிப்படியாக தீரும் என்பது ஆன்மீக கூற்று, சித்தர்கள் கூற்று, மருத்துவர்களின் கூற்றும் இதுவே. அப்படி இருக்க, முல்லை வனமே தலவிருட்சமாக இருக்கும் கோவில் திருமுல்லை வாயில் சென்னையில் உள்ளது. இங்கு சென்று வந்தால் மனம் தெளிவு பெறும், உடலுக்கு சக்தி கிட்டும். இதை எப்போது வணங்கி வர வேண்டும்? வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் இணைந்த நன்னாளன்று முறையாக வணங்க வேண்டும். வணங்கி வர மனோபலம் கிடைக்கும், பொருள் பலம் கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், மனதில் புது உற்சாகம், புத்துணர்ச்சி பிறக்கும். இதில் ஐயமில்லை. இவை யாவும் இலக்கியங்களில் கூறப்பட்ட உண்மை. இலக்கியங்களில் சிவபெருமான் அப்படிப்பட்ட நூலில் எழுதியுள்ளது, ஆணித்தரமாக எழுதியுள்ளது. அதையே இங்கு மொழிகிறேன். முறையாக எவ்வாறு வணங்க வேண்டும் என்றால், சென்னையில் மீஞ்சூர் அருகே உள்ள மேலூர், அங்கு இருக்கும் திருவுடையம்மன் காலை நேரத்தில் வணங்க வேண்டும். பகல் வேளை, மதிய வேளையில் வடிவுடையம்மன், நண்பகல் வேளையில் வடிவுடையம்மன், திருவொற்றியூரில் இருக்கும் வடிவுடையம்மனை வணங்க வேண்டும். மாலை நேரம் கொடியுடையம்மன், திருமுல்லை வாயிலில் இருக்கும் கொடியுடையம்மனை வணங்க வேண்டும். திருவுடையம்மன் இச்சா சக்தியையும், வடிவுடையம்மன் ஞான சக்தியையும், கொடியுடையம்மன் கிரியா சக்தியையும் பிரதிபலிக்கக்கூடியவள். அவ்வளவு சக்தியை வாரி வழங்கக்கூடியவள். பெண் தெய்வங்கள், சக்தி அம்சம். இப்படி முறையாக வழிபட்டு இச்சா, ஞானம், கிரியா, அந்த 3 சக்திகளையும் நம் உடலில் முறைப்படி மனதிலும் உடலிலும் வியாபித்து கொண்டு வீடு திரும்ப நலம். அது வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் கூடிய நன்னாளில் இவ்வாறு முறையாக வணங்கி வருவது வெகு சிறப்பை தரும். இது ஒரு ரகசியமான ஒரு ஆன்மீக தகவல். இது யார் வேண்டுமானாலும் பின்பற்றலாம். படிக்கும் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள், தொழில் அதிபர்கள் மேலும் வளருவார்கள், இல்லத்தரசிகள் ஆரோக்கியம் பெறுவார்கள். உடல் ரீதியாக, மன ரீதியாக, பொருள் ரீதியாக, கௌரவம் ரீதியாக, அந்தஸ்து ரீதியாக எல்லா வகையிலும் ஒருபடி மேலே தான் போவார்களே ஒழிய கீழே நகர்வதில்லை. இது சத்தியம். சென்னை மக்கள் மாதம் வரும் பௌர்ணமி தினமன்று இவ்வாறு முறையாக வழிபட திட்டமிடவும். அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் வரக்கூடிய நன்னாளன்று இவ்வாறு முறையாக வழிபட சிறப்பு. முதலில் மீஞ்சூர், மதியம் திருவொற்றியூர், மாலை திருமுல்லை வாயில் இவ்வாறு வழிபட அடுத்து நடக்கும் அனைத்து அதிசயங்களும் கண்கூடாக நீங்கள் தான் காணப்போகிறீர்கள். கோவில் செல்வது யாவும் உடல், மனம், பொருள் ஆரோக்கியம் பெறத்தான் மற்றும் அதன் மூலம் நாம் பெரிய பொருள் சம்பாதிக்கத்தான். அதை முதலில் புரிந்து கொள்ளவும். ஓம் நம சிவாய நம.